கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஓசியா அதிகாரம் 4 வசனம் 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் நேசித்து அன்பு கூர்ந்து நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணியுள்ளார். வெளிப்படுத்துதல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அறிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை, கர்த்தருடைய வேதத்தை காத்து நடந்து அவர் வார்த்தைகளின்படி வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருடைய வேதத்தை மறந்து நம்முடைய எண்ணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை, கர்த்தருடைய வேதத்தை காத்து நடந்து அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2023ஆம் ஆண்டின் கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் என்ன குறைகள் இருக்கின்றது என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதை மாற்றி நம்மை சுத்திகரித்து நம்மை புதிதாக்கி புதிய மனிதனாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்புவிக்க வேண்டும். நம்மிடம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் உண்டோ என்பதை நாம் ஆராய்ந்து அதை சீர்படுத்தி பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து உண்மையாய் அவரை நேசித்து வாழ வேண்டும். அறிவில்லாமல் ஒருபோதும் நாம் செயல்படாதபடிக்கு கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அறிவில்லாமையால் கர்த்தரை விட்டு கர்த்தர் வெறுத்து விடுகிற ஒரு பாத்திரமாய் நாம் வாழாதபடி இருப்போம். வேதத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அறிவை பெருக பண்ணுகிறார். வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு அறிவையும் புத்தியையும் தருகிறது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஞானத்தோடு வாழ வேத வார்த்தைகளை தினம்தோறும் தியானிப்போம். தீமையை வெறுத்து நன்மையான காரியங்களை செய்து கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் அறிவில்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடிக்கு நீர் எங்களை காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.